உனக்கு விரோதமாய் எது வந்தாலும் பரவாயில்ல, உனக்கு முன்பாக எது நின்றாலும் பரவாயில்ல. சத்திய வசனங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த சத்திய வசனங்களை கொண்டு நாம் வாழலாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, அல்லேலூயா, நான் அல்ல, என்னால் அல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்திய வேதம், இந்த சத்திய வசனங்கள் உங்களை விடுதலையாக்கும். உங்களை ஒப்புக்கொடுங்கள். நடுவில் யாருனாலும் கேள்வி கேட்பேன், யாருனாலும் கேள்வி கேட்பேன். என்ன வசனம் சொன்னேன்னு கேட்பேன். இப்போ வாஸ்த வசனத்தை திரும்பி வாசிங்கன்னு சொல்லுவேன். யாருனாலும் கேட்பேன். நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சபையினுடைய பொறுப்பாளி, வேறு வழியே எனக்கு இல்லை. நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்லை. பயபக்தி இருக்கணும், ரொம்ப பயபக்தியோடு நீங்கள் இருக்கணும். வசனங்கள் விளையாட்டுலாம் அண்ணன் வீட்டில், இது ஆலயம், வசனத்தை வாசிக்கிற இடம். பயபக்தியோட நீங்கள் என்ன ஆண்டவர் பேச போகிறாரோ, என்ன சொல்ல போகிறாரோ அப்படி நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். திருவிருந்திலே இன்றைக்கி கை வைக்க போகிறோம். திருவிருந்திலே கை வைப்பதற்கு முன்பதாக நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். எப்படி நடக்கிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, ஜீவியம் எப்படி இருக்குது, வழி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாமே. கொஞ்சம் செக் பண்ணி நடப்போமே. எப்படி இருக்கிறோன்னு சொல்லி, எப்படி வாழணும்னு வேதம் சொல்லுது. இதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக.